ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ்கே என்டர்பிரைஸ்லேருந்து பேசுகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு, பீன்ஸ் காய், அப்புறம் கேரட் அண்ட் காலிஃப்ளவர் இதை வச்சு நம்ம இன்றைக்கி சைவமாக குருமா செய்ய போகிறோம். ஓகே, கண்டிப்பாக யார் யார் சமைக்கணும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கான பொருட்கள் நான் சொல்லிட்டேன். அப்படி இது வந்து வெங்காயம் நாங்கள் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். அப்புறம் தக்காளி பழம் 3 தக்காளி பழம் குட்டி குட்டி வெட்டிக்கிட்டோம். அப்புறம் இந்த கச்சங்கிச்சா ஓகே டின்னில் வைப்பான். இதை வச்சு நம்ம இன்றைக்கி சைவமாக குருமா செய்ய போகிறோம். யார் யாரெல்லாம் சைவமோ கண்டிப்பாக இந்த குருமா ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சட்டியில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்ட் சீரகம் இதை வந்து சேர்த்துக்கோங்க. ஓகே, சேர்த்துக்கிட்டு அது நல்லா வந்து அந்த எண்ணெயில் வதக்குங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம் வைங்க. அப்போ தான் வந்து அந்த இது தெரிக்காது எண்ணெய். ஸோ எல்லாத்தையும் வதக்குங்க. வதக்கிட்ட பிறகு வெட்டி வச்சுருந்த சோப்பு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதையும் வந்து லைட்டாக வதக்கிட்டு சுபாத்தியாக அது வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக வரைக்கும் நல்லா பொரிய விடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த வாசம் வரும். ஸோ போட்டு நல்லா வதக்குங்க. ஓகே, வதக்கின பிறகு இந்த மாதிரி ஓரளவு ஒரு மாதிரி சாக்லேட் கலர் வந்ததுக்கப்புறம் லைட்டாக இஞ்சி பூண்டு விழுது லைட்டாக சேர்த்துட்டா போதும். ஓகே, அது ஜஸ்ட் ஒரு ஷார்ட்க்கு தான். அப்புறம் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரகத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் அண்ட் பட்டை மிளகாத்தூள். ஓகே, இது நாலத்தையும் வந்து சேர்த்துக்கிட்டு மஞ்சத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள் அண்ட் பட்டை மிளகாத்தூள் இந்த 4 ஸ்பைசஸும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஓகே, எதுவுமே நம்ம பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் வதக்கிடுங்க ட்ராயாக வதக்கி சப்பாத்தி வந்ததுக்கப்புறம் வெட்டி இந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. தக்காளி பழத்தை இப்படி குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. ஓகே, சேர்த்ததுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் மற்ற அதாவது கேரட், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இது 4த்தையும் சேர்த்து அதையும் அப்படியே ட்ராயாகவே முதல்ல கிண்டி ஒரு மாதிரி சப்பாத்தி ஆனதுக்கப்புறம் கூட கச்சன் சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நல்லா கிண்டிங்க எல்லாத்தையும். அதாவது நம்ம கிண்டி வச்சிருந்த ஜாமாவோட காலிஃப்ளவர் ஸோ எல்லாத்தையும் இது பண்ணதுக்கப்புறம் சந்தான் இதை நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம். அதாவது வந்து தேங்காய் பூ, பருப்பு கொஞ்சம், அப்புறம் காஜூஸ் இதை வந்து நம்ம தண்ணி சேர்த்து சந்தானை அரைச்சிக்கிட்டோம். ஸோ சந்தானை சேர்த்துக்கிட்டு தண்ணி தம்பா பண்ணி அது நல்லா அந்த ஸ்மெல்லாக போனதுக்கப்புறம் லைட்டாக கிளறிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து நீங்கள் அதோட சோறோடு போட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்குது. அதாவது குருமா. ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி இந்த குருமாவை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறந்துடாமல் மணியம் கேத்தலிஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.